இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். இனி ஆன்லைன் வேட்புமனு மட்டுமே. தேர்தல் ஆணையம் திட்டம். தமிழகம் உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழக தேர்தல் அதிகாரி ஒருவர் கூறியதாவது: ஆன்லைனில் மனு தாக்கல் செய்யும் வசதி ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் வேட்பாளர்கள் அதனை பயன்படுத்த ஆர்வம் காட்டுவது இல்லை. இதனால் நேரடியாக படிவங்களை சரிபார்ப்பதில் நேரமும் வீணாகி பிழைகளும் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்க இப்போது ஆன்லைன் முறையை கட்டாயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் சுவிதா இணையதளத்தில் வேட்பாளர்கள் தங்கள் மொபைல் எண் மூலம் லாகின் செய்து வாக்காளர் அடையாள எண்ணை பதிவிட்டால் போதும். அடிப்படை தகவல்கள் தானாகவே திரையில் தோன்றும். சொத்து விவரங்கள், வழக்குகள் குறித்த பிரமாண பத்திரங்கள் மற்றும் தேவையான ஆவணங்களை வீட்டிலிருந்தே பதிவேற்றம் செய்யலாம். ஒரே நேரத்தில் இருவேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இந்த முறை கை கொடுக்கும். அதே நேரம் ஆன்லைனில் மனு தாக்கல் செய்தாலும் அதன் நகலை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நேரில் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். இதன் மூலம் குளறுபடிகள் குறைந்து தேர்தல் பணிகள் வெளிப்படைத்தன்மையுடனும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். தமிழகம் உள்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை எம்பி பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதம் முடிவடைகிறது. தமிழகத்தில் தம்பிதுரை, வாசன், என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, செல்வராசு ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிகிறது. இந்தியா முழுவதும் காலியாக 37 இடங்களை நிரப்புவதற்கான தேர்தலை இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அதன்படி இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 5ஆம் தேதி. தற்போதுள்ள எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் திமுக சார்பில் 4 எம்பிக்களையும் அதிமுக சார்பில் 2 எம்பிக்களையும் போட்டியின்றி தேர்வு செய்ய முடியும். ஒன்றுக்கு மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தால் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள சட்டசபை குழுக்கள் அறையில் மார்ச் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கும். அன்று மாலை 5 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும். இந்த தேர்தலுக்காக தமிழக சட்டசபை செயலகத்தின் கூடுதல் செயலாளர் சாந்தியை தேர்தல் நடத்தும் அலுவலராகவும், செயலாளர் தேன்மொழியை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலராகவும் இந்திய தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது. பிரதமர் மோடி வருகை, ட்ரோன்கள் பறக்க தடை. பிரதமர் மோடி வரும் 28-1 ஆகிய 2 நாட்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார். 28ஆம் தேதியன்று இரவு தனி விமானத்தில் சென்னை வரும் பிரதமர் அன்றைய தினம் இரவு கிண்டி கவர்னர் மாளிகையில் தங்குகிறார். மறுநாள் மார்ச் 1ஆம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்கிறார். புதுச்சேரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி பின்னர் மதுரையில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கும் செல்கிறார். பின்னர் அன்றிரவு டில்லி செல்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி கிண்டி, மீனம்பாக்கம் பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திலிருந்து கவர்னர் மாளிகைக்கு செல்லும் வழிநெடுகிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுகவை விரட்டியடிக்க மக்கள் தயார், அண்ணாமலை. பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோவை மாவட்டம் காளப்பட்டியில் உள்ள நேரு நகரில் நடந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினேன். இன்னும் 50 நாட்களில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கிறது. இதுவரை தமிழகம் காணாத ஒரு மோசமான ஆட்சியை கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக நமக்கு காட்டியிருக்கிறது. 2006 முதல் 11 வரையிலான திமுக ஆட்சி இருண்ட ஆட்சியாக இருந்தது. 2021 முதல் தற்போது வரையிலான திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கிறது. தேர்தல் எப்போது வரும் என மக்களே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை விரட்டியடிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். சமீபத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் கோவை மக்களை இழிவுபடுத்தி பேசினார். கோவிட் தொற்றின் போது திமுகவுக்கு வாக்களிக்காத கோவை மக்களுக்கு குறைந்தளவு தடுப்பூசி வழங்கி திமுக அரசு வஞ்சித்தது. திமுகவுக்கு வாக்களிக்காத மக்களை திமுக அரசு நடத்தும் விதம் இதுவே. கோவை பகுதியில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 325 நூற்பாலைகள் மூடப்பட்டுள்ளன. அதற்கு காரணம் நூற்பாலைகளுக்கான 1 யூனிட் மின்சாரத்தை திமுக அரசு 9 ரூபாய் 25 காசுக்கு வழங்குவதுதான்.
தொழில் வளம் நிறைந்துள்ள கோவையில் தொழிற்சாலைகளை வளர்க்க திமுக எதுவும் செய்யவில்லை. 2011 கோவை மக்கள் தொகையை கணக்கிட்டு கோவை மெட்ரோ திட்டத்திற்கு தவறான அறிக்கையை தயாரித்து கொடுத்தால் மத்திய அரசு எப்படி ஒப்புதல் வழங்கும்? ஆனால் தமிழக முதல்வர் மத்திய அரசு கோவையை வஞ்சித்துவிட்டது என வாய்கூசாமல் பொய் பேசுகிறார். திமுகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக வரும் சட்டசபை தேர்தல் அமையும் என அண்ணாமலை கூறியுள்ளார். 120இல் 80 முடிஞ்சது. விருப்பமனு தராத தாவேகவினர் மாவட்ட செயலாளர் மிரட்டியதால் அதிருப்தி. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் துவக்கியுள்ள தாவேக முதல் முறையாக களம் காண்கிறது. அக்கட்சி சார்பில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் தேர்வு நடந்து வருகிறது. போட்டியிட விருப்பமுள்ள கட்சியினரிடம் கடந்த 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதற்கு கட்டணமாக 100 ரூபாய் பெறப்பட்டது. மனுவை பூர்த்தி செய்து வழங்கும்போது கட்டணமாக 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விருப்ப மனு விநியோகம் துவங்கிய முதல் நாளில் 1 மணி நேரத்தில் 10,000 மனுக்கள் விற்று தீர்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதன்பின் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மனுக்கள் விற்பனையாகின, அவற்றில் எவ்வளவு திரும்ப பெறப்பட்டன என்ற தகவல்கள் வெளியிடப்படவில்லை. விருப்ப மனு வாங்கியவர்களில் பெரும்பாலானோர் அவற்றை நிரப்பி திரும்ப ஒப்படைக்கவில்லை. இதன் பின்னணியில் மாவட்ட செயலர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து தாவேக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: சட்டசபை தேர்தலில் போட்டியிட தாவேகவில் பலரும் ஆர்வமாக உள்ளனர். தேர்தல் செலவை விஜய் ஏற்க உள்ளதாக கட்சியில் தகவல் பரவியுள்ளது. இதனால் மாவட்ட செயலர்களே வேட்பாளர்களாக களமிறங்க முடிவு செய்துள்ளனர். தாவேக கட்சிக்கு 120 மாவட்ட செயலர்கள் உள்ளனர். விஜய், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் போக 80 தொகுதிகள் வரை கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளார். எனவே வேட்பாளர்கள் தேர்வு முடிந்துவிட்டது. மற்ற யாரும் மனுக்களை அளிக்கக்கூடாது என மனுக்களை வாங்கிய நிர்வாகிகளை மாவட்ட செயலர்கள் மிரட்டியுள்ளனர். மீறி மனுக்களை வழங்கினால் கட்சியில் இருந்து நீக்கப்படுவீர்கள் எனவும் எச்சரித்துள்ளனர். இதனால் கட்சித் தலைவர் விஜய் பெயரில் மனுக்களை அளிக்க திட்டமிட்டிருந்தவர்கள் கூட அதை திரும்ப வழங்கவில்லை. திமுக, அதிமுக மாவட்ட செயலர்கள் பாணியில் தாவேக மாவட்ட செயலர்களும் நடந்து கொள்வதால் கட்சி நிர்வாகிகள் பலரும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். விஜய் டேபிளில் வீசப்பட்ட லிஸ்ட், ஆனந்த் ஜான் இடையே மோதல். தாவேகவில் உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவர்ஜுனாவுக்கும் விஜயின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இடையே மோதல் வெடித்தது. அதைத் தொடர்ந்துதான் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்கள் என மாமல்லபுரத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் தலைவர் விஜய் அழுத்தமாக சொன்னார். ஆனால் உட்கட்சி மோதல் முடிவுக்கு வரவில்லை. கூட்டணிக்கு இன்றளவிலும் கட்சிகள் வராததால் தாவேக தனித்து போட்டியிடும் சூழல் உள்ளது. இதனால் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் தேர்வு பணிகளை விரைவில் முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி சென்னை பனையூர் அலுவலகத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் பொதுச் செயலர் ஆனந்த், ஜான் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். அப்போது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தே பல ஆண்டுகளாக உழைத்த நிர்வாகிகள் பெயர் அடங்கிய பட்டியலை முன்வைத்த ஆனந்த், அவர்களில் பலருக்கும் வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்கலாம் என கூறினார். அதை கேட்ட ஜான், இந்த பட்டியலில் இருப்பவர்களுக்கு சீட் கொடுத்தால் கட்சி அவ்வளவுதான், நல்ல வேட்பாளர்களை நிறுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் என கூறி ஆனந்த் வழங்கிய பட்டியலை மேஜையின் மீது தூக்கி போட்டார். இதனால் கோபமான ஆனந்த், கட்சிக்காக உழைத்தவர்களை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதுதான் தலைவர் விஜயின் விருப்பம், அதை நீங்கள் நிராகரிக்க முடியாது என கத்தி கூச்சல் போட்டார். பதிலுக்கு இந்த பட்டியல் எப்படி தயாரானது என்பது இங்கு இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். கட்சிக்காக உழைப்பது யார் என விஜய்க்கு தெரியும். அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். உங்களை போன்ற ஆட்கள் தான் உளவாளியாக இருந்து இங்கிருந்து எல்லா தகவல்களையும் போலீசுக்கு அனுப்புகிறீர்கள் என ஜானும் பதிலுக்கு கத்தினார். நான் ஆரம்பத்திலிருந்தே தலைவர் விஜயுடன் இருக்கிறேன். உங்களை மாதிரி ஆட்கள் வந்த பிறகுதான் விஜய் சம்பந்தமான தகவல்கள் வெளியே போகின்றன. நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்கள், எதற்காக சந்திக்கிறீர்கள் என எனக்கு தெரியும். என்னையும் விஜயையும் தவறாக பேசியதுடன் தாவேகவுக்கு 2% ஓட்டுகள் தேராது என நீங்கள் பேசிய ஆடியோவை ஊரே கேட்டதே என கடும் கோபத்தில் கொந்தளித்தார் ஆனந்த். இப்படியாக இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் நீடித்தது. சுற்றியிருந்த நிர்வாகிகள் பலரும் இருவரையும் சமாதானம் செய்ய முயற்சித்தும் நடக்கவில்லை. ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சத்துக்கு போன ஆனந்த், தலைவர் இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்டும் வரை நான் கட்சி வேலை எதுவும் செய்ய மாட்டேன் என கூறிவிட்டு வெளியேறினார். அப்போது ரொம்ப சந்தோஷம், இனி கட்சி நல்லா இருக்கும் என ஜான் கிண்டல் அடிக்க பனையூர் அலுவலகத்தில் இருந்து ஆவேசமாக ஆனந்த் வெளியேறினார். வட மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நேற்று ஆனந்த் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ரத்து செய்துவிட்டார்.
கட்சியில் நடக்கும் பிரச்சினைகளுக்கு விஜயும் ஒரு வகையில் காரணம். வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட முக்கியமான பணிகளை கூட அவர் முன்னின்று செய்யாமல் உள்ளார். மாவட்ட செயலர் நியமனத்தில் துவங்கிய இந்த பிரச்சினை இப்போது வேட்பாளர் தேர்வில் வந்து நிற்கிறது. தலைமையில் இருப்பவர்களுக்கு இடையே நடக்கும் இந்த மோதலில் அடுத்த கட்ட நிர்வாகிகள் தான் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் தவிக்கின்றனர் என தாவிகவினர் வேதனைப்பட்டனர். இலவச அறிவிப்பு எங்களை வதைக்கும், தமிழக தொழில் நிறுவனங்கள் அலறல். சட்டசபை தேர்தலை ஒட்டி திமுக அதிமுகவின் இலவச அறிவிப்புகளால் தொழில் நிறுவனங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. இது குறித்து தொழில் முனைவோர் சொல்லும் காரணங்கள் அதிர வைக்கிறது. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், மகளிருக்கு இலவச பஸ் என பல திட்டங்கள் தொடங்கப்பட்டன. இதற்காக ஏற்படும் செலவுகளை சமாளிக்க தாழ்வழுத்த பிரிவில் உள்ள சிறு குறுந்தொழில்களுக்கு கிலோவாட்டிற்கு 35 ரூபாயாக இருந்த மின்சார நிலை கட்டணம் தற்போது 168 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர காலை 6 முதல் 10 மணி வரை, மாலை 6 முதல் இரவு 10 மணி வரை என ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பயன்படுத்தப்படும் மின்சாரத்துக்கு உச்சநேர மின்கட்டணமாக யூனிட் மின்சார கட்டணத்துடன் சேர்த்து 15% கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. மேலும் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இவற்றால் சிறு குறுந்தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தேர்தலை முன்னிட்டு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிகள் சார்பில் பல்வேறு இலவச அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆட்சிக்கு வரும் கட்சி இலவச வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஏற்படும் செலவுகளை ஈடுகட்ட மின்கட்டணம், சொத்து வரி போன்றவற்றை மீண்டும் உயர்த்தும். அந்த சுமை நிறுவனங்கள் தலையில்தான் விழும் என்கின்றனர் தொழில் முனைவோர்.